ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான நேம் ஆர்ட் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணணும் குயிக்கோ ஷார்ட்னு சீட்டோ நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஐக் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணக்கு நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணக்கு பிரதேசம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் வந்து பண்ணக்க நம்ம இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐக் மோஷனில் ஃபஸ்ட் நம்ம இன்வைட் பண்ணாமல் பார்த்துடலாமா? அதுக்கு நீங்கள் மேல் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு ரெட் கலரில் வந்து பண்ணாக்க டிஸ்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டிஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் ஷோ தான், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே வந்து பண்ண வேவ் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே லெஃப்ட் சைடில் வந்து பண்ணாக்க 3 பட்டன் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே வந்து பண்ண ஃபோன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க இந்த சைடில் வந்து பண்ணாக்க டவுன்லும் மொபைலில் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபோன் நான் எந்த ஃபைல் வச்சுருக்கணும் அந்த ஃபைலை கிட்ட நான் வந்து போய்க்கிறேன். ஓகே, ஸோ ஃபோனுடைய நேம் வந்து பண்ணாக்க இதுதான், கரெக்டாக பார்த்துக்குங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் போதும், இது ஆட்டோமேட்டிக் வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இன்புட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்க உங்கள் ஐக் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும் ஃபுல்லாகவே. ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணது ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்போர்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்க இதில் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நாம் இதில் ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டில் வந்து பண்ணாக்க ஒரு வீடியோ ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது, நம்ம ஆட் பண்ணிடலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ராயிங் இமேஜ் வந்து பண்ணாக்க செலிப்ரேட்டு மேல் நம்ம ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த வீடியோக்கு நிறைய சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கு கீழே மூவ் பண்ணிக்கணுங்க, கரெக்டாக சாங்குக்கு மேலே வர மாதிரி. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கண்டுப்போங்க. கரெக்டாக அந்த வீடியோ எண்டில் வந்து பண்ணாக்க ஒரு புக் மார்க் கொடுத்துருப்போம், அந்த புக் மார்க்கிட்ட போயிட்டேன் கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு ஜஸ்ட் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன், அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ அந்த பிக்கல் சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த வீடியோக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பிக் வந்து பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் நம்ம சென்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன் எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபிட்டில் டிஸ்கிரிப்ஷன் வேர்ப் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த சைடில் டெல்ஸ் ஃபிட் இருக்கும் கீழே, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சாட்ஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம பேக் போயிட்டு கீழே முடிச்சில் போயிட்டு இது லைட்டை வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, ஸோ கொஞ்சம் இதை பண்ணிக்கலாம், கம்மியாக லைட்டாக சைஸை மட்டும். ஓகே, ஸோ இது ஆடியாச்சா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ணலாம். இந்த இடத்துல கரெக்டாக வந்து பண்ணாக்க 9.24 செகண்ட் வந்துக்குங்க. கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு ஜஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட் தான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி புல் கிளியர் கீழே கொண்டு வந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீன் மட்டும் நீங்கள் கொடுத்து விட்டுக்குங்க இப்போதைக்கு. ஓகே, ஸோ இதுவும் ஆட் ஆகிடுச்சா? இப்போ நம்ம இதில் நேம் எப்படி சேஞ்ச் பண்ண பார்க்கலாமா? ஸோ நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இந்த 3D எஃபெக்ட் மாதிரி வந்து பண்ணாக்க வரும், ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க கேமரா 2 லேயர் வந்து பண்ணாக்க சைடில் கண்ணுமே இருக்கா, அந்த இடத்துல ஆஃப் பண்ணி கொடுத்துருவோம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இந்த மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த டெப்லேட் நம்ம செல்ல போயிட்டு கீழே முடிச்சல் போயிட்டு இதோட சைஸ் நான் லைட்டாக கம்மி பண்ணிட்டேன், கரெக்டாக ஒரு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, இதை மட்டும் கரெக்டாக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ணினாக்கா ஃபஸ்ட் டெஸ்ட் இருக்குது, அது நீங்கள் செல்ல போயிட்டு கீழே எடிட்ஸில் போயிட்டு ஸோ நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணிக்கிட்டோம் அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பதினேக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே முடிச்சிருக்கா, அது நீங்கள் செல்ல போயிட்டு செலக்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணி உங்களுடைய நேம் கொஞ்சம் பெருசாக இருக்குனாக்கா கொஞ்சம் இதோட சைஸ் மட்டும் நீங்கள் கம்மி பண்ணி கரெக்டாக அசென்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நான் கரெக்டாக இந்த இடத்துல ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி டிஸ்ட் இருக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான், உங்களுக்கு என்ன வேணுமோ ஏடிஎஸ்ல போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு நான் வந்து பண்ணாக்க எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது வந்து பண்ண கீழே முடிச்சில் போயிட்டு உங்களுக்கு எந்த இடத்துலமோ அந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி கரெக்டாக ஒரு சூப்பரான நேம் ஆர்ட் வீடியோ நம்ம எடிட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் தான், ஜஸ்ட்டு இந்த பாக்ஸை எனக்கு கிளிக் பண்ணிட்டு இல்லை கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆன்ல தான் இருக்கிறது ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு மேலே சூப் பட்டன் இருக்கா கிளிக் பண்ணி இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்ஸாக பார்க்கணுனாக்கா மறக்காமல் சைடில் தான் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.